ஜாதக ரீதியாக சில கிரகங்கள் வகை நிலையில் இருக்குது, இல்லை வீக்காக இருக்குது, இப்படி பல ஜோதிடர்கள் சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இல்லை இந்த மாதிரி தானம் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் சில பேர் அதையும் சொல்லிடுறாங்க. ஆனால் இயற்கையாக இந்த ஜாதகங்களில் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால், மாறுபட்ட விஷயங்கள் நடந்தால், அதுக்கு எந்த மாதிரி பலன்கள், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் மக்களுக்கு எப்படி தெரிவிக்கிறீங்க? இப்போ கர்மஸ்தானம்னு ஒன்று வச்சுருக்காங்க 10ஆம் இடம், தர்மஸ்தானம்னு ஒன்று இருக்குது 9ஆம் இடம். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருந்தாலோ, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, 2 பேரோட வீட்டில் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு யோகங்கள் 3000க்கு மேலே இருக்குது. அதில் இது ஒரு யோகம். இப்போ சார் கேட்டபடி இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, ஒருத்தன் கர்மாவை ஃபுல்லாக அனுபவிக்க தான் பிறப்படுத்திருக்கான். நம்ம மட்டும் இல்லை, மிருகங்கள், புல் பூண்டு செடி எல்லாமே. ஒரு செடி நல்லா வளருன்னா அது வெட்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க, மரத்தையும் பழத்தையும். காரணம், அது திருப்பி அடிக்க போகிறதில்ல, திருப்பி நம்மளை திட்ட போகிறதில்ல. அது வாங்கிட்டு வந்த கர்மா பழம், அந்த பழம் பிடிச்சவனுக்கு பக்கத்தில் அந்த மரம் முளைச்சிருக்கு. அதுதான் இதோட விளக்கம். இன்னொன்று, எவ்வளவு தான் நம்ம கோயில், யாகம், ஹோமம், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்ல தசாபுத்திகள் நடந்தால் தான் அது வேலை செய்யும். பகை கிரகத்தோட தசாபுத்தியோ 6ஆம் இடம்ங்கிறது நோய், வம்பு, வழக்கு, கடன். 8ஆம் இடம்ங்கிறது அசிங்கம், அவமானம், ஆயுள், சிறைச்சாலை. 12ஆம் இடம்ங்கிறது வெறும் விரயம், மற்றவங்க நம்மளை கேவலமாக நினைக்கக்கூடிய தருணம். இதெல்லாம் 12ஆம் இடம். இந்த மாதிரி கிரகங்களோட தசை நடந்தால் நீங்கள் எத்தனை ஹோமம் வளர்த்தாலும், 1 லட்சம் யாகம் வளர்த்தாலும், திருச்செந்தூர் போய் சத்ருசம்ஹார மூர்த்தி ஹோமம் வளர்த்தாலும், அந்த தசாநாதன் உங்களை அனுமதிச்சாதான், நல்லது செய்யணும் அனுமதிச்சாதான் உங்களுக்கு அந்த யோக அபிஷேகம் ஆராதனையோட பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 100% கிடைக்காது. இதே சில பேர் கோயில் பக்கமே போக மாட்டாங்க, நல்லா வாழ்கிறாங்கடா 20 வருஷம் சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும். இதுலேருந்து என்ன நான் உங்களுக்கு கருத்து சொல்கிறேன்னா, ஒருத்தனுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவன் கோயிலுக்கெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக லைஃப் லிஃப்ட்டு கொண்டு போயிடும். கெட்ட தசாபுத்தி நடந்தால் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அது வேலை செய்வது இல்லை. அதே பரிகாரம் செஞ்சவனுக்கு கெட்ட நேரத்தில் நல்லதே நடக்கலைன்னா நல்ல நேரமும் வரும். ஒரு கெடுதலாக பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கவனுக்கு வெறும் கெடுதலாக நடக்கும்போது நல்ல தசாபுத்தி வரையில் ஏற்கனவே கெட்ட நேரத்தில் செஞ்ச ஹோமம், அபிஷேகம், ஆராதனை சேர்த்து 100க்கு 200 மடங்காக இங்கே சேரும். இதோட விளக்கம் இதுதான். இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிவிடுறேன். ஒரு ஜாதகர் ஒரு வீடுன்னு எடுத்துக்குவோம். ஜாதகர் ஒரு வீட்டோட நுழைவு வாயில், மெயின் வாசக்கதவு, ராஜநிலைன்னு சொல்கிறோம், மரக்கதவு, அது கோச்சாரம்னா கிரகங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறது. சாவி யாருன்னா தசாநாதன். இப்போ குரு தசை, சுக்கிர தசைன்னு சொல்கிறோம்ல, தசாநாதன் தான் அந்த வீட்டோட சாவி. அப்போ பிரம்மாண்ட வீட்டுக்கு ஒரு ஜாதகனுக்கு ஒரு கதவு திறந்தால் தான் வீடு சுத்தமாக இருக்கணும்னா அந்த வீடு பாலடைஞ்சு போயிடும். சாவி இருந்தால், இத்தினூண்டு சின்ன சாவி தான் ஒரு வீட்டையே இயக்குது. அப்போ இந்த தசாநாதன் நல்ல தசா புத்தி வந்தால் தான் அந்த சாவி போய் அந்த வீட்டு கதவை, கோச்சாரமே சரியில்லைன்னா 20 வருஷம் சுக்கிர தசை, இடையில கிரகங்கள் நிற்க போதில்லை, மாறிக்கிட்டு இருக்கும். 6ல் இருக்கும், திடீர்னு பிறந்த காலத்தில் 5ல் இருக்கும், யோகத்தை செய்யும், 6ல் இருக்கும், கடனை கொடுக்கும். 20 வருஷம் நடக்கக்கூடிய சுக்கிரன் நல்லா உட்காந்துட்டான்னா அந்த கோச்சாரத்தினால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நம்மளை தாக்காது. சில பேர் ஊரை விட்டு ஓடிடுவாங்க, மருந்து குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க, கடன் கந்து வட்டி அது இதுன்னு கலெக்டர் ஆஃபீஸில் போய் நெருப்பு கொளுத்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கெட்ட தசாபுத்தி ப்ளஸ் கோச்சாரமும் சரியில்லாமல் இருக்கும்போது. இன்ஃபேக்ட் கோச்சாரம் சரியில்லாமல் நல்ல தசாபுத்தி வந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கும், மரணத்தை நோக்கி அவனோட சிந்தனை போகாது. இதுதான் இதோட விளக்கம். இப்போது நீங்கள் சொன்ன விளக்கப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பரிகாரங்கள் செய்கிறது அது எந்த அளவுக்கு பலனளிக்கும், சரியாக இருக்குமா? கெட்ட தசாபுத்தி நடந்தால் நம்ம எவ்வளோ பரிகாரம் செஞ்சாலும் அது பலன் அளிக்காதுங்கிறது என்னோட ஆய்வு. இதை தாண்டி குலதெய்வ அனுக்கிரகம்னு ஒன்று இருக்குது.
கெட்ட தசாபுத்தி நடந்து போய் முருகனை கும்பிடுறேன், போய் சிவனை கும்பிடுறேன், போய் நவக்கிரகத்தையே கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே தூங்குறேன் கோயிலில் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு தீர்வே கிடையாது. குலதெய்வ வழிபாடு அந்த கெட்ட புத்திகளில் நடக்கக்கூடிய தாக்கத்தை குறைக்கும். ஏன்னா 2 விஷயம் நான் மக்களுக்கு சொல்லுவேன், என்னோடய கிளைண்ட்டுக்கு. ஒன்று, குலதெய்வ வழிபாடு ரெகுலராக செய்யணும். இன்னொன்று, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், திதி. இது 2ம் செஞ்சிட்டாலே ஜாதகமே நீங்கள் யாருக்கிட்டையும் பார்க்க வேண்டியதில்லை. அப்பா அம்மா இறந்துட்டாங்களா, தாத்தா பாட்டி இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய திதி தவறாமல் கொடுக்கணும். 1. அதே மாதிரி வம்சாவளியாக நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் சொல்லி கொடுத்த குலதெய்வத்தை போய் வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அங்கே உள்ள புனஸ்காரப்படி நம்ம வணங்கணும். இது 2ம் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட கண்டம் வந்தாலும் இதை காவந்து பண்ணி கொடுத்துரும். என்ன காரணம்னா, சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, திதியை கொடுக்க மாட்டாங்க, நட்சத்திரம் தெரியல, திதி தெரியல, 10 வருஷம்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு செய்யலை, இல்லை எங்கள் அப்பாவுக்கு செய்யலாமாங்க. இது என்ன காரணம்னா, கரெக்டாக அந்த உயிரினம் அந்த உயிர் இறந்த உயிர் நீங்கள் மறந்துடலாம், அந்த திதி அன்னைக்கு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும், சோறு போடுன்னு. என்னால் தானே உனக்கு இவ்வளவு சொத்து உருவாக்கி கொடுத்துட்டு போனேன், இன்றைக்கி நான் செத்த நாள் திதி, இன்றைக்கி எனக்கு கூட அதான் காக்காயை சொல்கிறோம் நம்ம, எனக்கு சோறு போட மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷமாக வந்து பார்த்துட்டு போகும். நீங்கள் மறக்காமல் ஐயரை வச்சு இல்லை ஏதோ ஒரு கோயில் குளத்தில் வச்சு தர்ப்பணம் கொடுத்து எள்ளு தண்ணியை கரைச்சி விட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பார்க்கும். அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய தண்டனை தான் பெருந்தண்டனை. என்ன தண்டனை? வெறும் பெண் வாரிசாக கொடுக்கறது. அடுத்து ஆண் குழந்தையை கொடுத்து எடுக்கிறது, பிறக்கும் 1 வருஷத்தில் சாவும், பிதுர் சாபம்னு பேர் இதுக்கு. அடுத்து மனைவி இறக்குறது, கல்யாணம் பண்ணுறது, மனைவி இறக்குறது, இதெல்லாம் கொடுக்கும். கல்யாணம் ஆகாமல் 45-50 வயசு வரையும் கல்யாணமே ஆகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இறந்துருவாங்க. இதை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேவலமாக பேசுவான். இதுக்கு காரணம் ஜாதகம் நல்லா இருக்கும், தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ அந்த வழிமுறைகளை அந்த திதி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இது காரணம். ஏன்னா குலதெய்வத்தை நாங்கள் போய் கும்பிட்றோம் அப்புறம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, குலதெய்வத்தோட அருளையே உங்களுக்கு கீழே இறக்குறது இந்த முன்னோர்கள். இது பூமி, மேலே வானம் இருக்குது, இடையில அவங்க நிற்பாங்க, மேலே போக மாட்டாங்க. நிற்கும்போது அவங்க இறந்த திதி அன்னைக்கு வருஷம் அந்த நாள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சரியாக உணவு கொடுத்தா, குலதெய்வத்துக்கு போய் தீபாராதனை இல்லை எடைக்கு எடை நான் கொடுக்குறேன், துலாபாரம் கொடுக்குறேங்கிறது பெருசு இல்லை. அந்த குலதெய்வம் உங்களை நோக்கி, உங்கள் வீட்டை நோக்கி, உங்கள் பிள்ளையை நோக்கி பார்க்கணும்னா இவங்களோட அருள் வேணும். இல்லைன்னா எனக்கே ஒன்றும் ஜோறு போடலாம் ஒன்ட்ட நடிக்கிறான்ட்டு அந்த பிதுர்களை திருப்பி அனுப்பிடுவாங்க குலதெய்வத்தோட அருளை. இதுதான் இதுக்கு விளக்கம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.